பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க உங்களுக்காக வாசிச்சு காட்ட இருப்பது அத்தியாயம் 12 சாம்பீனிகள். வாங்க கேட்கலாம். அவர் பயத்தில் உறைந்து நின்றதை பார்த்த மதிநாகசுரனுக்கு மனதில் ஏக மகிழ்ச்சியாக இருந்தது. தாரசியின் தலைவன் செய்வதறியாது மெல்ல நகர்ந்து வலதுபுறம் இருக்கும் கதவு வழியாக வெளியே செல்ல முயற்சிக்கும் போது அந்த கருநாகம் அவரை வழிமறைத்து பேச துவங்கியது. என்ன தலைவனே, விளையாட்டை விளையாடாமல் தப்பிச் செல்ல முயற்சிக்கிறாய்? இதுதான் உங்க தாரசி வழக்கமோ? என் கேள்விக்கான சரியான பதிலை கொடுத்தால் என் பின்னால் இருக்கும் கதவு வழி அடுத்த அறைக்கு முன்னேறி செல்லலாம். பதில் தெரியவில்லை என்றால் உன் வலதுபுறம் உள்ள கதவு வழியே வெளியே செல்லலாம். புரிகிறதா என்று மதிநாகசுரன் அந்த நாகத்தின் வடிவில் ஊர்தலைவனோடு உரையாடினான். ஒரு நாகம் தன்னுடன் பேசுவதை கேட்டதும் தலைவன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. ஆனாலும் எப்படியோ அங்கு மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதை உணர்ந்த அவர் வேறு வழியின்றி விளையாட ஒப்புக்கொண்டார். அவர் சம்மதித்ததும் அந்த கருநாகம் அவரை மெல்ல சுற்றி கொண்டே கேள்வியை கேட்க துவங்கியது. இது ஒரு புதிர். இதற்கான விடையை தந்துவிட்டால் உன்னை விட்டுவிடுவேன். புரிகிறதா? தலைவனை அந்த நாகம் மெல்ல சுற்றுவது அவருக்கு ஏதோ செய்தது. வழுவழுவென்று இருக்கும் அந்த நாகம் அவரை மெதுவாக இறுக்கியபடி சுற்றி கொண்டே கேள்வியை கேட்க துவங்கியது. மரத்தின் மேலிருந்து தொங்கும், வளைந்து நெளிந்து இருக்கும், மலைப்பாம்பை போலிருக்கும், பிடிக்க வீரனாக இருக்க வேண்டாம், சிறு பாலகனே போதும். அது என்ன என்று தனது சிவந்த இரட்டை நாக்கை உஸ் உஸ் என்று வெளியே நீட்டி நீட்டி தலைவனின் முகம் பார்த்து கேட்டது. அதற்கு அவர் சற்று யோசிக்க அவகாசம் கேட்டார். உடனே அந்த கருநாகம், உனக்கு அவகாசம் கொடுத்தால் எனக்கு அவகாசம் யார் கொடுப்பார்? எங்கள் வேலையை நாங்கள் செய்து முடிக்க வேண்டுமே. பதிலை கூறு. கூறிவிட்டு அடுத்த அறைக்குள் செல்கிறாயா, இல்லை வலதுபுறம் கதவு வழியே வெளியே செல்கிறாயா? தலைவனுக்கு அங்கே நடக்கும் எதுவுமே சரியாக படவில்லை. ஆகையால் பதில் தெரிந்தும் தெரியாது என்று கூறி அவ்விடமிருந்து வெளியே போக வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட நாகம் சற்று சீறியது. பின், உன் மனதில் பதில் இருக்கு, அது கூடவே பயமும் இருக்கு. அதனால் வெளியேற நினைக்கிறாய். சரி, உனக்கு உண்டான பரிசை நீயே வலதுபுறம் இருக்கும் கதவு வழியே சென்று ஏற்றுக்கொள்கிறாயா, இல்லை நான் உன்னை அங்கு வழி அனுப்பி வைக்க வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே செல்கிறேன் என்று கூறியதும் நாகம் அவனை விடுவித்து வழிவிட்டது. வேகமாக தன் வலதுபுறம் இருக்கும் கதவின் முன் நின்றான். கதவு திறந்தது. உள்ளே சிறிது தூரம் சென்றதும் தீப்பிழம்பை பார்த்தான். உடனே வந்த வழியே செல்ல முடிவெடுத்து திரும்பினான். அவன் முன் அந்த கருநாகத்தின் இரட்டை நாக்கு சர் என்று அவனை கொத்த வருவது போல வேகமாக மின்னல் போல் வந்ததும் தடுமாறியவன் தீப்பிழம்பில் வீழ்ந்து மாண்டான். தீப்பிழம்பில் வீழ்ந்த தலைவன் கார்கோடையனின் சாம்பினி மந்திரத்தின் உச்சாடனத்தினால் வினமாகி பொத்தென்று பாதாள தலத்தில் வீழ்ந்தான். அவனை பார்த்த யாகம் யாழி, ஐயோ, இவன் என்ன இவ்வளவு அரூபமாக இருக்கிறானே என்றாள். அதற்கு சிம்பாசுரன், சாம்பினி மந்திரம் நரன்களை இப்படி அகோரமாகத்தான் மாற்றும் என்று மதிநாகசுரன் கூறியதாக சொன்னான். சரி சரி, என்ன வீண் பேச்சு, வேலையில் இறங்குவோம் என்றான் கோபரக்கன். உடனே அந்த வினத்தை சிம்பாசுரன் மற்றும் கோபரக்கன் இருவரும் சேர்ந்து இழுத்து ஒரு அறையில் தள்ளினர். அவர்கள் இழுத்துச் சென்ற அந்த வினத்தை பார்த்து மிலானாசுரியிடம், அக்கா, இது போல வருபவைகளுக்கு பெயர் வைக்க வேண்டுமே, என்ன பெயர் வைக்கலாம் அக்கா? என்ன யாகம் யாழி, எத்தனை வினத்திற்கு பேர் வைக்க முடியும் என்று நினைக்கிறாய்? நாம் எத்தனை ஊர் நரன்களை இப்படி அடைத்து வைக்கப் போகிறோம். அவைகள் அனைத்துக்கும் பேர் வைப்பதென்பது மிகவும் கடினமான வேலையாச்சே. ஐயோ அக்கா, நான் தனித்தனியாக பேர் வைக்க வேண்டும் என்று கூறவில்லை. பொதுவாக இவைகளை குறிக்கும் ஒரு பெயர்தான் வைப்போமா என்று சொன்னேன். தனித்தனியாக பேர் வைத்து அழைக்க இவைகள் என்ன நம்மவர்களா? ஓ, நீ அப்படி கூறுகிறாயா? சரி சரி, புரிந்தது. ஏன் நீயே ஒரு பேர் சொல்லேன் பார்ப்போம். என்ன அக்கா, நான் ஒரு யோசனை சொன்னால் என்னையே பெயர் வைக்க சொல்கிறீர்களே. யோசனை சொன்னவளையே அதற்கான பெயரையும் சொல்ல வேண்டும் என்றனர் நவியாகம்ஷியும் மந்தாகிஷியும். சரி சரி, சற்று நேரம் பொறுமையாக இருங்கள், நானே யோசித்து கூறுகிறேன். உங்களின் கல்யாண நாள் இரவு எப்படி இருந்தது நவி, மிலா, மந்தா? அதை பற்றி எவருமே ஒன்றுமே கூறவில்லையே. என்னிடம் சொன்னால் எனக்கு பின்னாளில் உபயோகமாக இருக்குமல்லவா? அடிக்கள்ளி யாழி, பேச்சையா மாற்றுகிறாய்? முதலில் பெயரைச் சொல், பின் நாங்கள் நீ கேட்டதற்கு விளக்கமளிக்கிறோம். என்ன மிளா, மந்தா, நான் சொல்வது சரிதானே? ஆம் நவி, நீ சொல்வதுதான் சரி. என்ன அழகாக பேச்சை திசை திருப்புகிறாள் இந்த யாழி.
அடியே, நவி சொன்னதைப் போல பெயர் முதலில் விளக்கம் முடிவில். புரிஞ்சுதா? யாழி அக்கா, நவி அக்காவும் மிளா அக்காவும் கூறுவது சரிதான். பேச்சை மாற்றாமல் தாங்கள் துவங்கியதை முதலில் முடியுங்கள் என்றாள் மந்தாகிஷி. அப்பப்பா, என்ன ஒரு ஒற்றுமை மூவருக்குள்ளும்! கல்யாணமாகாத இந்த கண்ணியை இப்படியா மிரட்டுவது? ஏய் யாழி, யாரடி உன்னை மிரட்டியது? பெயர் தெரியாதென்றால் ஒப்புக்கொள், நாங்களே யோசித்து ஒரு பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று மிளானாசுரி கூறியதும், யாகம் யாழி, வேண்டாம் வேண்டாம், நானே சிந்தித்து விட்டேன், கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமது ஆசான் கார்கோடையன் என்ன மந்திரம் போட்டு நரன்களை இப்படி மாற்றி நம்மிடம் அனுப்புகிறார்? என்ன யாழி, விடை கேட்டால் வினா கேட்கிறாய்? அச்சோ நவி அக்கா, நான் கேட்டதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏதோ சொல்கிறாய், இருந்தாலும் சொல்கிறேன். ஆசான் உச்சாடனம் செய்வதின் பெயர் சாம்பினி மந்திரமாகும். சரியான விடை நவி அக்கா, பலே. அடியே யாழி, எனக்கு பாராட்டு விழா எடுத்தது போதும், பதிலை சொல். சாம்பினி மந்திரத்தால் உருவாகி வரும் இவைகளுக்கு பொதுவான பெயராக சாம்பினிகள் என்று வைத்தால் என்ன? நன்றாகத்தான் இருக்கிறது யாழி என்று அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளை கேட்ட சிகராசுரன் கூறியதும், மிளானாசுரி யாகம் யாழியை பார்த்து, வேறு யார் சொல்ல வேண்டும் யாழி? சிகராவே நன்றாக இருப்பதாக சொன்ன பிறகு உனக்கு எங்கள் மூவரின் அபிப்பிராயம் வேண்டுமா என்ன? அதுதானே, இனி இதில் சொல்ல நமக்கு என்ன இருக்கிறது என்று யாகம் யாழியை கிண்டலடித்தனர் நவ்யாகம்ஷி, மிளானாசுரி மற்றும் மந்தாகிஷி. போங்க அக்கா. அடியே மந்தா, நீயும் இவர்களுடன் சேர்ந்து என்னை நகையாடுகிறாயா? அவர் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அருமையான பெயர்தான் வைத்துள்ளாய் யாழி. இனி நாம் அனைவரும் அவைகளை சாம்பினிகள் என்றே அழைப்போமாக என்று நவ்யாகம்ஷி சொன்னதும் யாகம் யாழிக்கு ஏதோ சாதித்தது போல பெருமிதம் அடைந்தாள். தங்கள் கடமையை முடித்த பெருமிதத்தோடு அங்கு வந்தனர் சிம்பாசுரனும் கோபரக்கனும். சிம்பாசுரன் அங்கே பேசிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, என்ன இங்கே ஒரே சலசலப்பாக உள்ளது, அடுத்த வினம் வருகைக்கு அனைவரும் தயாராகுங்கள் என்றதும், மந்தாகிஷி அவனிடம், வினங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது, ஆகையால் இப்பொழுது முதல் அவைகளை சாம்பினிகள் என்றே அழைக்க வேண்டும் என்றாள். அதை கேட்டதும் சிம்பாசுரன், இது என்ன புது பெயர்? அது நம் யாகம் யாழியின் விருப்பம், அதற்கு நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. நீங்கள் இருவரும் என்ன கூறுகிறீர்கள்? சாம்பினிகள், இதுவும் நல்ல பெயராகத்தான் உள்ளது மந்தாகிஷி. பலே யாழி, பலே. இதை இன்றே நம் மதியிடமும் ஆசானிடமும் கூறிவிடுவோம். சரி, அங்கே அடுத்து தலைவனின் மனைவி உள்ளே செல்கிறாள் பாருங்கள். அவளாவது அடுத்த அறைக்குள் செல்வாளா? அவள் மனைவி அல்ல, அவனின் தங்கை. பார்ப்போம் என்றான் கோபரக்கன். எவளாக இருந்தால் என்ன, இன்னும் சற்று நேரத்தில் சாம்பினியாக போகிறாள் என்று சிரித்தாள் மிளானாசுரி. அனைவரும் முதல் சாம்பினியாகிய தலைவனின் தங்கை முதல் அறைக்குள் நுழைந்ததும் நிகழப்போவதை ஆர்வத்துடன் பார்க்க துவங்கினர். தலைவனின் தங்கையும் முதல் அறைக்குள் நுழைந்ததும் அவளை தன் வசியத்திலிருந்து விடுவித்தாள் மிளானாசுரி. தலைவனின் தங்கை வசியத்திலிருந்து விடுபட்டதும் அவள் பின்னால் இருந்த கதவு படார் என்று மூடியது. அதிலேயே பயந்து போனாள் அவள். மூடிய கதவை பார்த்துவிட்டு திரும்பியவளுக்கு முன் படமெடுத்து நின்ற கருணாகத்தை பார்த்ததும் மயங்கி கீழே விழுந்தாள். தன்னை பார்த்ததுமே மயங்கிய அவளை தீப்பிழம்பில் தள்ளியது அந்த நாகம். அவள் தீயில் கரைந்து கலந்து போனாள். ஆசானின் மந்திர உச்சாடனத்தினால் சாம்பினியாக பாதாள தலத்தில் பொத்தென்று விழுந்தவளை இழுத்துச் சென்று அவள் அண்ணனை அடைத்த அதே அறையில் அடைத்து வைத்தனர் நவ்யாகம்ஷியும் மிளானாசுரியும். அடுத்து நுழைந்தார் மந்திரி. அவரையும் முதல் அறையினுள் நுழைந்ததும் தன் பிடியிலிருந்து விடுவித்தாள் நவ்யாகம்ஷி. சுய நினைவுக்கு வந்தவர் பின்னால் இருந்த கதவு படார் என சாத்தியதும் திரும்பி பார்த்துவிட்டு முன்பக்கம் திரும்பியதும் படமெடுத்து நின்ற கருணாகத்தை பார்த்து சற்று பயந்து ஒரு அடி பின்னால் வைத்தார். வெளியே பயமில்லாதது போலவே நின்றிருந்தவர் முகத்திற்கு மிக அருகில் சென்றது நாகம். பின் மெல்ல அவரை சுற்றி கொண்டே அவர் தலைவனிடம் கூறிய விளக்கத்தை கூறி அவரிடம் கேட்ட புதிரை கேட்க துவங்கியது. மரத்தின் மேலிருந்து தொங்கும், வளைந்து நெளிந்து இருக்கும், மலைப்பாம்பை போலிருக்கும், பிடிக்க வீரனாக இருக்க வேண்டாம், சிறு பாலகனே போதும். அது என்ன? நாகம் கேட்டு முடித்ததும் மந்திரி சட்டென்று விழுது என்ற பதிலை சொல்லிவிட்டு அது சரியா இல்லை தவறா என்ற குழப்பமின்றி நின்றவருக்கு முன்னால் இருந்த கதவு வழிவிட கருணாகம் வழிவிட்டு கொண்டே மந்திரியிடம், பலே மந்திரியாரே பலே, உங்கள் தலைவனும் அவர் தங்கையும் கொடுத்திராத சரியான பதிலை தாங்கள் கொடுத்ததால் நீங்கள் அடுத்த அறைக்குள் செல்லலாம், வாழ்த்துக்கள் என்று நாகம் சொன்னதை கேட்டதும் முன்வைத்த காலை சற்றே பின்வைத்த நாகத்திடம், அப்போ என் தலைவரும் அவர் தங்கையும் எங்கே சென்றார்கள்? அவர்கள் வெளியே வரவில்லையே. கவலை வேண்டாம் மந்திரியாரே, அவர்கள் இருவரும் உங்கள் வலதுபுறம் இருக்கும் கதவு வழியாக
தங்களின் ஊருக்கே சென்று விட்டனர் என்று நகையாடிக்கொண்டே கருநாகமாகிய மதிநாகசுரன் சொன்னதை கேட்ட மந்திரி தன் தலைவன் வென்றிடாததை தான் வென்று ஊருக்குச் செல்ல வேண்டும் என மனதில் எண்ணிக்கொண்டே அடுத்த அறைக்குள் சென்றார். அவர் உள்ளே நுழைந்ததும் கதவு மீண்டும் படாரென மூடியது. இரண்டாவது அறையின் கதவடைந்ததும் முதல் அறையின் கதவு திறந்தது. அடுத்த நரன் உள்ளே வந்ததும் மீண்டும் முதல் அறையின் கதவு படாரென மூடியது. இரண்டாவது அறையில் மந்திரியும் முதல் அறையில் அந்த ஊர் நரனும் விளையாடத் துவங்கினர். இவ்விருவரும் விளையாட்டில் முன்னேற்றம் அடைந்தார்களா, இல்லை சாம்பீனி ஆனார்களா? இரண்டாவது அறையில் என்ன காத்திருந்தது என்பதை அறிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.